சண்டே ஏதோ நான்வெஜ் எடுக்கலான்னு சொரா வாங்கிட்டு வந்தோம். புட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் கடமா ஃப்ரை பண்ண வாங்கியிருந்தா. இந்த சொராக்குள்ள குட்டிங்கிறது ஒரு 8 குட்டி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில மீன்கள்ல முட்டை இருக்கும், அதை எடுத்துருவோம், நம்ம வேஸ்டா கூட தூக்கி போவோம். ஆனா குட்டி இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்ததுக்கப்புறம் வாங்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமா சொரா புட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் வாழும் தலையும் போட்டு குழம்பு வச்சுட்டு வாங்கிட்டு வந்த கடமாவை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து குட்டி குட்டியா சர்க்கிள் டைப்ல கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணனா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுதான் இன்னைக்கான ரெசிபி. எங்க வீட்டுல நல்லா ஃப்ரை பண்ண கடமா, அது கூட நல்லா மீன் குழம்பு. இது நல்லா திக்கா கொஞ்சமா தான் வைக்கிறது உண்டு, ஏன்னா ரொம்ப மீன்லாம் கிடையாது. புட்டு செஞ்சதால தலையும் வாழும் மட்டும் தான் இருக்கும். கூட சுறா புட்டு, ஒயிட் ரைஸ், ரசம் ஆல்ரெடி நைட்டே வச்சிருந்தேன். எங்க வீட்டு ரெசிபி சண்டே அதுவும் இதுதான். சமையல் வேலையை முடிச்ச கையோட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிளவுஸ் எல்லாம் ஆல்டர் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தது. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணி வீடை கிளீன் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.